பாடலாசிரியர் ஸ்நேகன் இப்போ மருத்துவமனையில் பரபரப்பாக இருக்கிற மாதிரி வீடியோ ஒன்று அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதோட விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்நேகன் கன்னிகா தம்பதிக்கு இப்போ ரீசெண்டாக இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருந்துச்சு. அது சம்மந்தமான ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை அவங்க 2 பேருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரசிகர்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில் இப்போ ரீசெண்டாக ஸ்நேகன் அப்புறம் கன்னிகா இவங்க 2 பேருமே கன்னிகா பிரசவத்துக்காக கிளம்பும்போது அவங்க வீட்டிலேருந்து எந்த மாதிரி கிளம்பியிருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போன நேரம், அதேமாதிரி ஹாஸ்பிட்டலில் அந்த டெலிவரிக்கான ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு அவங்க ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்கிட்டு அந்த டெலிவரி ரூம்குள்ளே போன வீடியோன்னு சொல்லி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் கவனிக்காமல் ஒரு சில விஷயம் இருக்குது. என்னென்னா, ஸ்நேகன் அவர் சர்ஜரி ட்ரெஸ்ஸும் சர்ஜரி கேப்பும் போட்டுட்டு ஆஃப்டர் டெலிவரி ரூம்லேருந்து அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வெளில வர மாதிரி ஒரு கிளிப்பிங்ஸ் வந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, ஸ்நேகனோட மனைவி கன்னிகாவுக்கு பிரசவமாக போகிற அந்த நேரத்தில் தன்னோட கணவரும் கூட இருந்திருக்காரு அப்படிங்கிறத இது மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. அந்த வலி வேதனை, ஒரு தாய்மையாக இருக்கக்கூடிய பெண் குழந்தை பெற்றக்கூடிய அந்த நேரம் எந்த விதமான ஒரு வலி வேதனையை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கண்கூடாக பார்த்தேன். இதுக்கப்புறம் என் மனைவி மேலே இருக்கக்கூடிய மரியாதை இன்னும் இரட்டிப்பாயிடுச்சு. ஒரு குழந்தை பெற்றிருக்கிறதே கஷ்டம். என் மனைவிக்கு 2 பெண் குழந்தைங்க பிறந்திருக்குது. அந்த 2 குழந்தையும் பெற்றிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரொம்ப வலி அனுபவிச்சிட்டா. இது வரைக்கும் நான் அவளுக்கு எந்த விதமான கஷ்டமும் கொடுத்தது இல்லை. இதுக்கப்புறமும் எந்த விதமான கஷ்டமும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். ஏன்னா இதை விட ஒரு பெரிய ஒரு வரம் எனக்கு கொடுக்க முடியாது. எங்கள் அம்மாவுக்கு அப்புறமா எனக்கு பிடிச்ச பெண் கன்னிகா. இப்போ அவளுக்கு அப்புறமா 2 பெண் குழந்தைகளுக்கு நான் அப்பா ஆகியிருக்கேன். அதுக்கு காரணமாக அந்த கன்னிகாவுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை எமோஷனலாக பேசியிருக்காரு. சர்ஜரி கேப் போட்டுக்கிட்டு சர்ஜரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் குழந்தைய கையில் ஏந்துற அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் இப்போ ஸ்நேகனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் சினிமாவில் பல படங்களில் வில்லன் கதாபாத்திரம் நடித்து ஃபேமஸானவர் தான் நீல் நிதின் முகேஷ். இவரை இப்போ அமெரிக்க விமான நிலையத்தில் கைது செஞ்சுருக்காங்களாம். இந்த ஒரு விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. நீல் நிதின் முகேஷ் இப்போ அவரோட அடுத்த படத்துக்கான ஷூட்டிங்காக அமெரிக்கா போயிருக்காரு. அப்போ நியூயார்க் ஏர்போர்ட்டில் போய் இறங்கினப்ப அதிகாரிகள் அவரோட பாஸ்போர்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். நீங்கள் பார்க்குறதுக்கு இந்தியர் மாதிரியே இல்லைங்கிற மாதிரி அவர்கிட்ட காரணமும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் யார் அப்படிங்கிற விஷயத்த அவர் விலக்கி சொல்லியும் அவர் எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்கப்படலையாம். நான் இந்தியா பாஸ்போர்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கலைங்கிற மாதிரியும் என்னை கைது பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பல மணி நேர விசாரணைக்கு அப்புறமா நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவர் கூகுளில் என்னை பற்றி சர்ச் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கும்போது தான் அவர் மேலே போலீஸாருக்கு நம்பிக்கை வந்திருக்குதான். என்னை பற்றியும் என் தாத்தாவை பற்றியும் எங்கள் அப்பாவை பற்றியும் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுள்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க சர்ச் பண்ணியும் பார்த்துருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.